ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்க? சாக்லேட் கூட இருக்கு. சாக்லேட்னா என்னதானே சொன்னீங்க? சாக்லேட்லாம் உனக்கு கிடைக்காது மாப்ள. வந்து என்ன லஞ்ச் கூட்டிட்டு போ. ரொமான்டிக் லஞ்ச். யாரும் இருக்க கூடாது. நம்ம 2 பேரும் மட்டும்தான். சோ இதான் அந்த சாக்லேட். என் பேர் அஷ்டலட்சுமிங்க. பிராக்கெட்ல அம்முலு. நாராயணா. இது என் தம்பி ஆதி நாராயணா. நாராயணா. இத பிடிச்சிருக்கா உனக்கு? சாக்லேட்னா எல்லாருக்கும் தான் பிடிக்கும். கையை எடுக்க சொல்லு நாராயணா. என்னமோடா, அவர் எது பண்ணாலும் நல்லா இருக்கும். அவர் என் இடுப்பு பிடிச்சதுல இருந்து. இடுப்பு பிடிச்சாரா? எப்போ? அவர் என்ன கட்டியும் பிடிச்சாரு தெரியுமா? கட்டியும் கூட பிடிச்சாரா? ஐயோ, இந்த அநியாயத்தினால தாங்க முடியல. வீட்டுக்கு வா, உன்னை அப்பாட்ட சொல்லி அப்புறம் வச்சுக்கிறேன். போய் சொல்லு. நான் கூட அப்பாட்ட சொல்றேன். என்னன்னு? நீ உன் கிளாஸ்மேட் அப்துல்லாவோட லஞ்ச் பாக்ஸ்ல இருந்து முட்டை. சரி சரி, நீ ஏன் நாராயணாவை மறந்துரு, நான் உன் நாராயணாவை மறந்துடுறேன். யார்ட்டையும் சொல்லிடாதக்க, உன் காலை பிடிச்சு கட்டுக்கிறேன். கையை எடுத்துட்டு கூட பேசலாம். நாராயணா. படு சுட்டி. சிரிஷா, என்கிட்ட சொல்லாம கொள்ளாம வெளியில வந்திருக்க. இட்ஸ் வெரி பேட். நோ, உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோ நான் எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டேன் தெரியுமா? யார் இந்த பருப்பு சாம்பார் கும்பல்? ஏய், பருப்பு கருப்புன்னா டாப் எகிரி போயிரும். துஷ்ட நாராயணா. இவன் யாரு? மினி மோகனந்தா மாதிரி இருக்கா? இந்த ஆளு யார் நாராயணா? சரியான காமெடி பீஸா இருக்கா? ஏய், தயிர் சாதம். அடிக்கிற அடியில மூஞ்சி எகிரிடும். யோ, உங்ககிட்ட என்ன பேச்சு? நாராயணா, நீங்க மட்டும் பர்மிஷன் கொடுங்க. இந்த ஆளை ஒரு வழி பண்ணிடுறேன். என்ன வழி பண்ணுங்க? வேணாங்க, வேணாண்டா. எங்க இவனுக்கு பெர்மிஷன் கொடுக்காதீங்க. இவனோட சாபம் ரொம்ப பவர்ஃபுல். ஐயோ, அவ்வளவு பவர்ஃபுல்லா? நாராயணா, பர்மிஷன். டேய், என்னடா இவர் பர்மிஷன் கேட்பாரா? அவர் பர்மிஷன் கொடுப்பாரா? இவங்க வேண்டாம் வேண்டாம்னுவாங்களா? என்னடா பர்மிஷன் கொடுக்க சொல்லு. நாராயணா, வெயிட்டிங் நாராயணா. கொடுங்க சார், கொடுங்க. பர்மிஷன் கொடுங்க. கேக்குறான்ல. பர்மிஷன் கிராண்டட். தேங்க் யூ நாராயணா. ஓ, ஓகே ஓகே. இஞ்சிலேயே படுத்திருப்பான் போல இருக்கு. போட புளி முட்டை. அப்பா, ஜாக்கிரதை. சாபம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு சொம்ப எடுத்து தலையில அடிக்கிறேன். தோபார்னா ஹீரோ போறாரு. அவனை ஹீரோன்னு சொல்லாதடா. என் ஈகோ ஹர்ட் ஆகுது. ஆனா அவன் வித்தியாசமா இருக்கான்டா. ரெஸ்பெக்ட் குடுறான்னா செத்துப்போன்னு சொல்றான். அவன் தலைக்கு 1 கோடி ரூபாய் விலை வச்சவன் கிட்டயே வீட்டுக்கு வரேன்னு சொல்றான். இந்த பந்தாவை வேற எங்கேயாவது பண்ண பரவாயில்ல. சிரிஷா முன்னாடி பண்றான். அது மட்டும் இல்ல, சிரிஷா மனசுல அவனுக்காக மணி அடிச்சிருமோன்னு எனக்கு டென்ஷனா இருக்குடா. அண்ணா, உங்களுக்கு ஒரு பிளாஸ்ட் நியூஸ் தெரியுமா? என்னடா அது? அந்த சிரிஷா மேடம் மனசுல அவனுக்காக எப்போ மணி அடிச்சுச்சுனா. அண்ணா, உங்களுக்கு ஒரு ஹார்ட் நியூஸ் சொல்லட்டுமாண்ணா? என்னடா அது? சொல்லி நாகார்ஜுனுக்கு எப்பயும் பொண்ணுங்க ராசி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்லண்ணா. அதான் அனுஷ்காவையும் பிரியாமணியும் கூட்டு போய் குத்தாட்டம் போடுறாருண்ணா. ஏன்டா மேல பாக்குற? நீயும் மேல பாருண்ணா. 2 பேரும் கூட்டு போய் என்ன குத்துறாருன்னு. ஹீரோனா அப்படி இருக்கணும். அவன் என்னடா பெரிய ஹீரோ? ஹீரோ எப்படி இருக்கணும்னு நான் காட்டு. நீ காமெடி பேசுனா. பட்ட பகல்லையே நகைய கொள்ளடிக்கிறேன். யாருக்கிட்டையும் மாட்டிக்காம வெளியே வரேன். நான் யாருன்னு எல்லாருக்கும் காட்டுறேன். On the design காட்டுப்பா. This is Krishna Prasad IPS Special Branch. சொல்லுங்க சார், உங்களுக்கு நான் என்ன உதவி பண்ணணும்? நோ, நான் தான் உனக்கு உதவி பண்ண வந்திருக்கேன். சார்லஸ் பசவராஜ்னு ஒரு இன்டர்நேஷனல் ஜுவல் தீப். ஆமா, அவன் பெரிய நகை கொள்ளையனாச்சு. எஸ், அவன் உன் ஷாப்ல ராபரி பண்றதுக்காக வர போறான். இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட். உண்மையா? கடவுளே. ஏன் எங்கேயோ தேடுற? உன் எதிரிலேயே தான் நிக்கிறேன். நான் சொல்ற மாதிரி செய். அவன் கண்டிப்பா மாட்டிக்குவான். சொன்னபடி செய்யற சார். என்ன செய்யணும் சார்? அவன் உன் கடைக்கு வந்து நகையெல்லாம் பேக்ல போட்டு கொடுன்னு சொல்லுவான். நீ எதுவும் சொல்லாம போட்டு கொடுத்துரு. நாங்க வெளியே ரவுண்ட் அப் பண்ணி அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அவனை கையும் களவுமா புடிச்சிரு. அதுக்கப்புறம் அவன் ஜெயில செவத்தை பாத்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். நீங்க கடையில நகையை பாத்துக்கிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. ஓகே, தேங்க்யூ சார். வெளியில செக்யூரிட்டி இல்லாம பாத்துக்கங்க. ஏன் சார்? செக்யூரிட்டி இருந்தா அவன் பயந்து வரமாட்டான்.
இத ரொப்பு. பண்ணிடுறேன் சார். எடுத்து வையா. என்னடா வேடிக்கை பார்க்கற? எடுத்து வை. கம் ஆன் குயிக். அபௌட் டர்ன்ல நில்லுங்க. சரிங்க சார். 30 எண்ணிட்டு அப்புறம் திரும்புங்க. 1 2 3 4 5 6 7. அண்ணா நிஜமாவே நீங்க ஹீரோ தானா? அத போய் அந்த நாகார்ஜுனா கிட்ட சொல்றேன். வாங்க வந்துருங்க. கொஞ்சம் லெஃப்ட்ல கை போடுனா. ஏய் வண்டி நிறுத்து. ஏய் கேட்ச் ஹிம். அண்ணா அண்ணா என்னாச்சுண்ணா? ஒருத்தன் பிரேஸ்லெட் அடிச்சான், இன்னொருத்தன் செயின் அடிச்சான். ஏய் வண்டிடா வண்டி. டேய் கிருஷ்ண பிரசாத் ஐஸ் பசவராஜ், 2 கட்டப்லயும் வந்தது நீதான் எனக்கு தெரியும்டா. இப்போ எனக்கு திருட்டு போன நகையும் கிடைச்சிருச்சு. நகையை திருடும் போது வீடியோல ரெக்கார்ட் ஆனதுனால இன்சூரன்ஸும் கிடைக்க போகுது. உனக்கு தான் ஆப்பு. பிரேஸ்லெட் போச்சு, செயின் போச்சு, இப்ப காரும் போச்சு. அதனால போலீஸ் ஒன்னதான் தேடுவாங்க, புடிச்சு உள்ள போடுவாங்க. அப்புறம் குனிய வச்சு கும்மோ கும்மோன்னு குமுறுவாங்க. வண்டி ஏடுறா, போயிட்டு வரட்டுமா? எப்படா இருக்கேன் ஆப்பு? இவனுங்க கோவிந்தா சத்த கோகுல பிருந்தா. மறுபடியும் என்னாச்சுடா போண்டா? பாவப்பட்ட ஜனங்களோட நிலைமைய பாருங்க கோவிந்தா. ஐயோ கோவிந்தா, எதுக்குடா இந்த அக்கடி பரீட்சை? ஒரு கஷ்டம் போச்சு நினைச்சா இன்னொரு கஷ்டத்தை கொடுத்து ஆட்டி வைக்கிறியோடா கோவிந்தா கோவிந்தா. அழுகாதே, ஒளி ஏற்கனவே லோ பிபி நோக்கு இருக்கிறது. ஓ அழுக செய்து நாங்க அழுகுறோண்டே. இருடே இருடே. நிறுத்துக்க. இப்ப சொல்லுங்க, எதுக்கு இந்த ஒப்பாரி? எங்களது தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு சின்ன கிராமங்க. எங்க அண்ணனுக்கு இங்க சென்னையில ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை கிடைச்சதுங்க. நாராயணா, எங்க அப்பா மந்திரன் சொல்லி சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் கொண்டு எங்க அண்ணனுக்கு இங்க ஒரு பிளாட் வாங்கி கொடுத்தாருங்க. நாராயணா, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த ரவுடி பசங்க அது என்னமோ சொல்லுவாங்க, கிரிக்கெட் பெட்டிங்காங்க. அதை வச்சு சூதாண்டாங்களாம். அது மட்டும் இல்லாம அண்ணனை பயமுறுத்தி இந்த பிளாட்டை கொடுத்துட்டு பணம் கொடுத்துடுறேன்னு மிரட்டாங்களாம். எங்க அண்ணன் பயப்படலங்க, போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அவ்வளவுதான், எங்க அண்ணனை அடிச்சு இழுத்துட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு போன் பண்ணி உங்க அண்ணன் வேணும்னா அந்த பிளாட்டோட பேப்பர்ஸ் எடுத்துட்டு வாங்கன்னு பயமுறுத்துறாங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா எங்க அண்ணனை கொன்னுடுவேன்னு சொன்னாங்க. அதுக்குதான் இதுக்கு முன்னாடி அழுதுட்டீங்களே, மறுபடியும் எதுக்கு புதுசா இப்ப அழறீங்க? எனக்கு தெரிஞ்ச அமைச்சர் இருக்கா சொன்னா நம்பி, அவர் இன்னைக்கு தான் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கார். சரி அவர் சந்திச்சுடலாம் அப்படின்னு போனே விஷயம் சொல்லிட்டேன். நீங்க பிரச்சனை பண்ணி இருக்கிறது பெரிய இடத்துல சொல்லி என்னால ஒண்ணும் பண்ண முடியாது சொல்லி போன வச்சுட்டாரு. வெங்கடேஷ்னா எங்க அண்ணன் பேருங்க. நாராயணா, உங்க அண்ணன் போட்டோ இருக்கா? பெரியசாமி டார்லிங். சிரிஷா, என்ன பெரியசாமி நடு ரோட்ல மூச்சு இறைக்க ஓடி வரீங்க? அனுஷ்கா மாதிரி ஃபிகர் டார்லிங் சொல்லும்போது சும்மா இருக்க முடியுமா? அதான் 6 பேக்ஸ் ரெடி பண்ண. போலீஸ் கிட்ட மாட்டிருந்தா அவங்களே கரைச்சிருப்பாங்க உன் தொப்பைய. அந்த மேட்டர் உனக்கும் தெரிஞ்சிருச்சா? எனக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க தெரியும் உன் கதை. சிரிஷா, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே ஏன் தெரியாத மாதிரி கேட்டேன்? மொத்தத்துல எல்லாரும் நடு ரோட்டுக்கு வந்துட்டோம். ஆமா, அவளை எப்படி பிடிக்க போற? இத யூஸ் பண்ணா ஈஸியா பிடிச்சிடலாம். அஷ்டலட்சுமி நடிச்சிருந்தா அவ கூட இருந்தவங்களும் நடிகர்களா தான் இருப்பாங்க. அதுல ஒருத்தனை பிடிச்சா கூட போதும், அஷ்டலட்சுமி பிடிச்சிடலாம். ஓ மை காட், அந்த குண்டு பையன், அந்த நாராயணா, தூர்தர்ஷன்ல ஒரு நாடகத்துல பாத்திருக்கேன். நாடக சபா நம்பர் தரேன், எழுதிக்கங்க. அவங்க இப்ப ஷூட்டிங்ல இருக்காங்க. தம்பி ஷூட்டிங்ல இருக்காரு மேடம். ஷூட்டிங் எங்க போயிட்டு இருக்கு? வரேன் தகப்பனே, வந்துட்டே இருக்கேன். வந்துட்டேன்.
Software, my son. Software, my son. Yes, my lord. என்னடா ஆச்சு ஓட்டத்தை நிறுத்திட்டீங்க? We cannot more run. இதுக்கு மேல எங்களால ஓட முடியாது. We get tired, so we can catch easily. ஆயாசத்தால பாயாசம் மாதிரி மாட்டிக்கிட்டோம். So we stopped here. அதனாலதான் முன்னாடியே நின்னுட்டோம். சரி அதெல்லாம் விடு, அஷ்டலட்சுமி எங்கன்னு We சொல்லு. do not know. எங்களுக்கு தெரியாது. சாபம் கொடுக்கறேன்னு சொம்பாலியா அடிச்சல, மூளை குழம்பி போயிடுச்சு தெரியுமா? ஏய் வாய மூடுடா. நீ மூடுறா. லேடிஸ் மேல கை வைக்க மாட்டேன்னு சொன்னீங்களே சார். கடுப்பேத்துனா பொம்பளன்னு கூட பார்க்க மாட்டேன். கேட்டியா? கடுப்பேத்துனா பொம்பளன்னு கூட பார்க்க மாட்டேன். நோ கமெண்ட்ஸ் பெரியசாமி. டேய் ஆரம்பிக்கடா. We really do not know. எங்களுக்கு நிஜமாவே தெரியாது. இப்ப எதுக்கு அடிச்சீங்க சார்? இதுக்கு முன்னாடி கடுப்பேத்துனது ஞாபகம் வந்துச்சு அதான். அப்ப எத்தனை வாட்டி அடிப்பீங்க? இது வரைக்கும் எத்தனை தடவை கடுப்பேத்து? நிறைய வாட்டி கடுப்பேத்திருக்கேன். அப்படின்னா எத்தனை தடவை பண்ணி அத்தனை தடவை அடிச்சு. We know her flat address. அவங்களோட வீட்டு அட்ரஸ் எங்களுக்கு தெரியும். சொல்லுங்க, என்ன ஹெல்ப் பண்ணணும்? ஒண்ணும் பண்ண வேண்டாம், அப்படியே இரு. கொஞ்ச நேரம் பாத்துக்கிறேன். எதுக்காக பார்க்கணும்? அழகா இருக்கிற விஷயங்களை எதுக்கு பாக்குறோம்? ரசிக்கத்தான். யார் இந்த பொண்ணு? எது கேக்குற? நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது உங்களை பார்வையில சுடுறாங்க. பொண்ணுங்களே அப்படிதான், தன்னை விட அழகானவங்கள பார்த்தா தாங்கிக்க முடியாது, பொறாம. ஏய், நீங்க என்ன புகழ்றத பார்த்தா என்ன ஏதோ செய்யக்கூடாதது செய்ய வைப்பீங்க போல இருக்கு. எனக்கு ஆசைதான், ஆனா இப்ப அதுக்கு டைம் இல்ல. இதோட லாஸ்ட் டிரான்சாக்ஷன் எங்க நடந்ததுன்னு சொல்லு. எவ அக்கவுண்ட் இது? இவரோட பொண்ணு. அந்த ஃப்ராட ஏன் பொண்ணுங்கற? அம்மா ஓடி போயிட்டா பெத்த பொண்ணு உனக்கு பொண்ணு இல்லாம போயிடுவாடா. சே கரெக்ட். அது ஏன் பொண்ணு தான் மேடம். she is my daughter, one daughter. சரி, இவர் பேரை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அதுல இருக்கிற பேர் தாங்க. நான் படிச்சது MBA, எலிமெண்டரி இல்ல. மறந்துட்டேன். அது இவருடைய பொண்ணு இல்ல, மருமக. கரெக்ட். அப்ப பொண்ணு இப்ப மருமக. கரெக்ட். அந்த பொண்ணு இவர் புள்ளையோட ஓடி போயிடுச்சு. அந்த வருத்தத்துல இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. இப்ப புத்தியும் வந்துடுச்சு. இப்ப புள்ளையையும் மருமகளையும் வீட்டுக்கு கூட்டு வரணும்னு ஆசைப்படுறாரு. சரிதானே? கரெக்டா சொல்லிட்டாரு. டீடைல்ஸ் எல்லாமே கரெக்ட் தான். உண்மைதானே? பொங்க போய் சொல்லுவான செல்லம். லாஸ்ட் டிரான்சாக்ஷன் பேங்காக்ல ஹோட்டல் ராயல் கிளப்ல நடந்திருக்கு. டேய் பெரியசாமி, உன் பட்லர் இங்கிலீஷை யூஸ் பண்ணி எங்களை அந்த ஹோட்டல் கூட்டிட்டு போ. மிஸ்டர், give respect and take respect. என்ன திடீர்னு கீரை மாத்திர? ஊரு மாறினதுனால கீரும் மாறிடுச்சு. அது இந்தியா, அங்க நான் வாண்டட். இது பேங்காக், இங்க எவனையும் என்ன புடுங்க முடியாது. அதான இந்த ஏத்தம். யா. இவர் இல்ல. என்ன பெரியசாமி, நீ இல்லன்னு சொல்லி அடிச்சிட்டான்? உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? இங்கிலீஷ்காரன் கிட்ட தமிழ்ல நான் இல்லன்னு சொல்றியே, பத்திக்கிட்டு எரியுது. எங்க எரியுது? இந்தியா. Miss Priya is not in the room. Thank you. We will wait for her. இங்கிலீஷ்ல எவ்வளவு தெளிவா பேசுறான். No comments பெரியசாமி darling. இதுக்கு கூட நோ கமெண்ட்ஸ் தானா? அஷ்டலட்சுமி, அந்த ஸ்டூல போட்டுட்டு ஓட முடியாது, வா. சாரிங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து சாரி கேக்குறியா? ஆமா, உனக்கு கடுப்பு வந்தா இவளுக்கு ஏன் இடுப்பு வலிக்குது? ஆமா, உனக்கு என்ன? இவன் மேல உங்களுக்கு கோவம் இல்லையா? அதான் சாரி சொல்லிட்டாள. சாரி கேட்டா சும்மா விட்டுடுவீங்களா? அப்ப என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. உன் ஃப்ரெண்டு தான். அவளுக்கு ஸ்கிரீன் பிளே போட்டு கொடுத்ததே நீதானே? வாட் நான்சென்ஸ். இவள போய் என் ஃப்ரெண்டுங்கறீங்க? இவ எப்படி என் ஃப்ரெண்ட் ஆவா?
கண்டுபிடிச்சிட்டாண்டி விட்டுரு. என்ன நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா? அடங்க, எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்க அண்ணன் பெரிய அண்ணா பணத்தை அடிச்சிட்டு மாட்டிக்கிட்டான். நீ அத சிரிஷா கிட்ட சொல்லிருக்க. சிரிஷா உன் அண்ணனை காப்பாத்த உன்னை சாக்லேட்டா மாத்தி என்கிட்ட அனுப்பி வச்சா. என்ன வச்சு உங்க அண்ணனை வெளியில கூட்டிட்டு வந்தா. கரெக்டா? இந்த டிராமாலாம் இல்லாம உன்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் தான் இருந்தோம். ஆனா உன் திறமையை பார்த்து அப்படி பண்ண வேண்டியதா போச்சு. அது சரி, எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்லவே இல்லையா மாப்ள? நான் உன்னை சந்திச்ச முதல் நாள்லயே உன் இடுப்புக்கு பின்னாடி இருந்த டாட்டூவை பார்த்தேன். நான் உன்னை உண்மையா விரும்புறேன். டார்லிங். உன் டமக்கு அடுக்கு. டார்லிங்கா டார்லிங்? உன் வயசு என்ன, அவ வயசு என்ன? தொப்ப தொங்கி போச்சு, வழுக்க வண்டலூருக்கு போகுது. நீ அவளை கட்டி பிடிக்கணும்னா ஏணி வச்சுதான் ஏறணும். கரெக்ட். சிகப்பு ரோஜாக்கள் டைலாக் இப்பவும் தேவைப்படுது. எப்படி எப்படி நீ ஒரு பிளான் போட்டிருக்க, அதுக்கு பின்னாடி இவனோட பிளான். நீங்க 2 பேர் மட்டும் தான் பார்த்தா உங்களுக்கு முன்னாடி இவனோட பிளான். இவளுக்கு என்னமோ முதல்ல இருந்தே இவன் மேல இஷ்டம், அதனால எனக்கு தான் நஷ்டம். ரொம்ப கஷ்டம். பெரியசாமி டார்லிங். அத மட்டும் சொல்லாத. என் வாழ்க்கையில இனிமே அந்த வார்த்தையை நான் கேட்க விரும்பல. பெரியசாமி டார்லிங், நீ கொஞ்சம் இரு. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.